ஓம் நமச்சிவாய. உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். நம்மில் எத்தனை பேர் நமச்சிவாய என்று சொல்லியிருக்கின்றோம்? கிட்டத்தட்ட எல்லோரும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் இன்னொரு கேள்வி, அந்த நமச்சிவாய என்ற எழுத்தின் உண்மையான அர்த்தம் நமக்கு தெரியுமா? அல்லது பல வருடங்கள் வழமை போல் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? நண்பர்களே, சில வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை ஒரு வாழ்க்கை முறை. அப்படிப்பட்ட ஒன்றுதான் நமச்சிவாய. இன்று நாம் பார்க்க போகும் சிவாய்க்க பாடல் ஒரு மந்திரத்தை மட்டும் விளக்கவில்லை, ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றது. இந்த வீடியோ முடியும் பொழுது நீங்கள் நமசிவாய என்று சொல்லும் விதமே மாறிவிடும். வாருங்கள், பாடலை கேட்போம். அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது, அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சு அல்லவோ பித்தர்கால் பிதற்றுகிறீ. நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று ஒக்க வல்லிரே. அஞ்சுமில்லை யாருமில்லை அனாதியாக தோன்றுமே. அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியான அஞ்சுமே. இங்கே சுவாய்க்கர் அஞ்சு என்று சொல்வது வெறும் 5 எழுத்தை மட்டுமல்ல, நமசிவாய என்ற 5 எழுத்தையும் இந்த உடலை உருவாக்கிய 5 பூதங்களையும் நம்மை இயக்கும் இந்த 5 புலன்களையும் தான் ஒரே நேரத்தில் நினைவுகிட்டுகின்ற. அஞ்சு அஞ்சு அஞ்சுமே 3 தரம் 5 சொல்லுகின்ற அந்த 5 எழுத்து, பிறகு 5 பூதம், பிறகு 5 புலன்கள் ஒரே நேரத்தில் அவர் சொல்லுகின்றார். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் இல்லாமல் இந்த நங்களுடைய சரீரம், அதாவது உடம்பு இல்லை. அதே போல கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5ம் இல்லாமல் உலக அனுபவமே எங்களுக்கு இல்லை. நாங்கள் எப்படி உலகத்தை பார்ப்பது, எப்படி உலகத்தை கேட்பது, எப்படி உலகத்தை உணர்வது? அப்போ எங்களுக்கு இந்த 5 புலன்களும் மிகவும் முக்கியம். அதாவது இறைவன் வெளியும் மட்டுமல்ல, நம்முடைய மூச்சிலும் இருக்கின்றார், நம்முடைய உணர்விலும் இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கின்றார். காலையில் நாம் வழமையாக எழுந்தவுடன் என்ன செய்கின்றோம்? இப்பொழுதெல்லாம் நமது கையில் முதலில் வருவது ஃபோன் தான். கண்ணை திறந்ததும் நோட்டிஃபிகேஷன்கள் குவிந்திருந்திருக்கும், மெசேஜ் இருக்கும், ரீல் இருக்கும், கொமெண்ட்ஸ்கள் இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு 10 நிமிடம் ரிலாக்ஸாக பார்ப்போம். ஆனால் 1 மணி நேரம் போயிருக்கும், அல்ல அதுக்கு மேலாக போயிருக்கும். அதன் பிறகு என்ன சொல்லுவோம்? ஐயோ, நேரம் போச்சு என்று சொல்லுவோம். உண்மையில் நேரம் ஒன்றும் போகவில்லை, நாம் கவனம் தான் போயிருக்கின்றது. நமது கவனம், அதாவது நம்முடைய 5 புலன்களும் எங்கே போயிருக்கின்றது? அந்த ஃபோனில் நமது நேரத்தை தொலைத்து விட்டது. அதனால்தான் சிவாய்க்கர் முதலில் உன் புலன்களை அறிந்து கொள் என்று சொல்லுகின்றார். பிஞ்சு பிஞ்சு அல்லவோ பித்தர்கள் பிதற்றுறீர். இந்த வரியில் சிவாய்க்க சித்தர் நமச்சிவாய என்ற சொல்லினை நீங்கள் 1000 தடவை சொல்லலாம். கோவிலுக்கு போகலாம், பூஜை செய்யலாம், விரதம் செய்யலாம். ஆனால் அன்பு இல்லை என்றால், கருணை இல்லை என்றால், பொறுமை இல்லை என்றால் இந்த வழிபாடு வாழ்க்கையை மாற்றாது என்று சிவாய்க்க சித்தர் சொல்லிவிடுகின்றார். வாயால் மட்டும் சொல்லாதே நமச்சிவாய நமச்சிவாய என்று, வாழ்க்கையிலும் அதனை காட்ட வேண்டும். நம் வாழ்க்கையிலும் இதே போலத்தான் நாங்களும் வாயால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நாம் அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், நாளைக்கு ஜிம் போகிறோம், நாளைக்கு இந்த இடம் போகின்றோம், நான் இனி கோபப்படவே மாட்டேன், அல்லது நான் இந்த மாதம் நிறைய காசு செலவழிக்க மாட்டேன் என்று சொல்லுவோம். ஆனால் 3 நாளில் அந்த பழக்கத்தை நாங்கள் கட்டாயம் கடைப்பிடிப்போம். ஆனால் அது இன்னும் ஒரு கொஞ்சம் 3 நாள் அல்லது 1 கிழமைக்கு பிறகு நமது பழமையான பழக்கம் நம்மிடம் வந்துவிடும். அப்போ எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவது நாம் தான்.
நமது வார்த்தைகளால் நாம் அதனை மாற்ற முடியாது. நமது தினசரி பழக்கங்கள் தான் இந்த வாழ்க்கையை மாற்றும். சிவவாக்கியர் பித்தர்கள் பிதற்றீர் என்று சொல்வது பேசிக்கொண்டே இருப்பது தான். நாம் அதனை கதைத்து கொண்டே இருக்கின்றோம் வழியே ஒன்றும் செயலில் அதான ஆக்ஷனில் இல்லை என்பதற்காகத்தான் அவர் பித்தர்கள் பிதற்றீர் என்று சொல்லுகின்றார். நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரில். நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர். நெஞ்சில் என்றால் நேரடியான அர்த்தம் மனம் அல்லது எங்களுடைய நெஞ்சு. அஞ்சு என்றால் அதாவது நம சிவாய என்ற கொண்டு நீர். அதனை கொண்டு அந்த நெஞ்சிலே அந்த 5 எழுத்தை நீங்கள் வைத்து கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரே. நின்று தொக்க என்பது தொடர்ந்து வருவது. இந்த வரிகளில் முழு பாடலின் இதயம் என்று சொல்லலாம். நெஞ்சில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். அதாவது நெஞ்சிலே நாம் நமசிவாயத்தை வைத்து இருப்பது போல் நல்ல சிந்தனைகள், நல்ல பழக்கம், நல்ல ஒழுக்கம், நல்ல நோக்கம். இது ஒரு நாளில் செய்யும் விடயம் அல்ல. இது காலங்காலமாக நாள் ஒரு மேனியும் பொழுதுமாக எங்களை நாங்களே செதுக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இதனை செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் நின்று தொக்க என்று சொல்லியிருக்கின்றார். நிலையாக இருக்க வேண்டும், அதாவது தொடர்ந்து செய்ய வேண்டும், விட்டு விடாமல். அப்போ நம் வாழ்க்கையில் பிரச்சனை திறமை இல்லாததோ அல்லது நமக்கு வாய்ப்புகள் இல்லாததோ இல்லை. ஏதாவது ஒரு புதிய ஒரு விடயத்தை அந்த விடயத்தை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். அந்த தொடர்ச்சியாக செய்தால்தான் அதற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன செய்கின்றோம்? இன்று ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம், நாளை வேறொரு ஐடியா என்ன படிப்போம், நாங்கள் படித்து வேலையை எடுப்போம். அடுத்த வாரம் என்ன செய்கிறோம்? வேறொரு ஐடியா என்ன, நாங்கள் யூடியூப் ஆரம்பிப்போம். அதன் பிறகு என்ன, வேறொரு கனவு. இப்படியே நாங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய ஆசைகளை அல்லது நம்முடைய நோக்கங்களை. ஒரு விதையை தினமும் நாம் ஒவ்வொரு இடமாக மாற்றி 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 நட்டு கொண்டிருந்தோம் என்றால் அது எப்போவாது மரமாக முளைக்குமா அல்லது ஒரு மரமாக மாறுமா? இல்லை தானே. அதே போல் தான் நம் வாழ்க்கையில் உள்ள செயல்களை, ஒரு செயலை நாங்கள் தொடங்கிவிட்டால் அந்த செயலில் முடிவு காண வேண்டும். அதனை கைவிடக்கூடாது. தோல்வியோ அல்லது சோர்வோ அடைந்து அதனை கைவிடக்கூடாது. 100 விடயங்களை நாங்கள் ஆரம்பிப்பதை விட ஒரு விஷயத்தை 100 நாட்கள் செய்வதுதான் பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லுகின்றார். சிவாக்கிய சித்தர் சொல்லுகின்றார், ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுகின்றார். 5 இல்லை 6 இல்லை, அனாதியாக தோன்றுமே. மனதை அமைதியாக்க ஆரம்பித்தால் வெளியே தேடிய அமைதி உங்கள் உள்ளே பிறக்க அல்லது வெளிவர ஆரம்பிக்கும். சரியானே? இப்போ மனதை அமைதியாக்க, எங்களுடைய மனம் என்பது என்ன? எங்களுடைய யோசனைகள் அல்லது எங்களுடைய எண்ணங்கள். அந்த எண்ணத்தை நாங்கள் ஒரு கொண்டோலுக்கு கொண்டோம் என்றால் உங்கள் மனது அமைதியாகிவிடும். அந்த அமைதியான மனதைத்தான் சிவாக்கிய சித்தர் சொல்லுகின்றார் சிவம் என்று. சிவம் என்பது ஒரு சிலை மட்டுமல்ல, ஒரு கோவில் மட்டுமல்ல, ஒரு மந்திரம் மட்டுமல்ல. சிவம் என்றால் அமைதி, அன்பு, கருணை, இந்த அனைத்தும் சேர்ந்ததுதான் சிவம். அப்போ அந்த சிவத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் உங்கள் மனதை அமைதியாக்க வேண்டும். மனதை அமைதியாக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு வேண்டாத விடயங்களை விட்டு விலகி உங்களுக்கு வேண்டியது, அதாவது உங்களுடைய அன்பு அல்லது அமைதியாக தியானம், அதுகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். சரிதான்? ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் இல்லை, அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வர உங்களுக்குள் ஒரு விதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அது ஒரு நாளில் நடைபெறும் மாற்றம் அல்ல, அதற்கு பல மணி நேரங்கள் செல்லும். அது நீங்கள் இப்படி உங்கள் மனதை கட்டுக்குள் வைத்திருக்கின்றீர்களை பொறுத்து. நண்பர்களே, சிவாக்கியர் ஒரு மந்திரத்தை மட்டும் தரவில்லை, ஒரு வாழ்க்கை முறையை தந்துள்ளார். அவர் சொல்வது வாயால் மட்டும் சொல்லாதே நமசிவாய என்று, வாழ்க்கையால் சொல்லு. அதாவது அதை தொடர்ந்து சொல்ல வேண்டும். உங்களுடைய மன அமைதியை அல்லது மன மகிழ்ச்சியை வெளியே தேடாதே, அது உனக்குள்ளே தான் இருக்கின்றது. அப்போது நமசிவாய என்பது ஒரு மந்திரமாக இருக்காது. உங்கள் மனதுக்குள் நீங்கள் அதனை செபிக்க வலிக்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஒரு மந்திரமாக இருக்காது. தொடர்ந்து செய்வதனால் அது உங்கள் வாழ்க்கையாக மாறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும்.
இன்றைய பாடலில் உங்கள் மனதில் அதிகம் பதிந்த ஒரு வரி எது? கொமெண்டில் சொல்லுங்கள். சிவவாக்கிய சித்தரின் ஆழமான அர்த்தங்களை கொண்ட பாடல்களை தொடர்ந்து பார்க்க நமது சித் அண்ட் சில் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு அற்புதமான சிவவாக்கிய பாடலுடன் மீண்டும் சந்திப்போம். ஓம் நம சிவாய. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.